தேக்கு மரம் தான் உண்மையிலேயே பலமானதுன்னு பேசி 1 மணி நேரம் அவனை கரெக்ட் பண்ணிட்டேன். அந்த வச்சவன் அவர் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணியாச்சு பிரசங்க வீடம் தேக்கு மரத்தில். அப்போ இன்னொருத்தன் வரான், என்னை வேண்டப்பட்டவன். அவன் சொல்றான், என்ன சொல்றீங்க பாஸ்டர், பிரசங்க வீடம் ரப்பர் மரத்தில் செய்ய தான் உறுதி, அது என்ன தேக்கு ரப்பர் மரம் தான் உறுதி பாஸ்டர். ஒரு நொடியில் நான் பல்டி அடிச்சிருவேன். ஆமா ஆமா ஆமா, தேக்கு கிடையாது, ரப்பர் தான் உறுதி. முதுகெலும்பு இல்லாத மனிதன் கூட உள்ள ஒரு நண்பனை சந்தோஷப்படுத்தும்படி, ஒரு சொந்தக்காரனை சந்தோஷப்படுத்தும்படி, கூட வேலை பார்க்குற ஒருத்தனை சந்தோஷப்படுத்தும்படி, நியாயம் எதுன்னே யோசிக்காம முட்டாள்தனமா இதுவரை தேக்குதான்னு உண்மை தெரிஞ்ச அவன் ஒரு நொடியில பல்டி அடிச்சிருவான். ரப்பர் மரம் தான் உறுதி, அதுதான் பெஸ்ட். ஏன்னா அவனை முகம் மாறிடக்கூடாது, அவனுக்கு முகத்தில் ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது, அவன் அழுதுட்டு போயிடக்கூடாது, அவன் துக்கத்தில் போயிடக்கூடாது. பிரதர் சிஸ்டர், இப்படிப்பட்ட அடுத்தவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய முதுகெலும்பு இல்லாத பிளாத்துகள் மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு எப்பவுமே அநியாயமான துன்பம் வந்துட்டே இருக்கும்.